அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 கொடுத்திருக்கேன், பார்ட் 2 கொடுத்திருக்கேன். அதுல 100 கலைச்சொற்கள் கொடுத்திருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ இதுல நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கலைச்சொற்கள் பேரகராதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 வால்யூம் புக்ல இருந்து தான் நம்மளுக்கு எக்ஸாம்ல லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2ல எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் 1000 கலைச்சொற்கள், எக்ஸாம்பிளுக்கு புவியியலுக்கு ஒரு 1000, அதே மாதிரி தொழில்நுட்பவியல் 1000 கலைச்சொற்கள், சட்டவியல் சம்பந்தமா 1000 கலைச்சொற்கள், அறிவியல் சம்பந்தமா 1000 கலைச்சொற்கள், இந்த மாதிரி பார்ட்டா பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இதுல புவியியல் சம்பந்தமா ஒரு 10 வீடியோ, அதுல இது பார்ட் 3. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்ட் 2 பார்க்காதவங்க, பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கலைச்சொற்கள் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது கவனிங்க. கஸ்ட் அப்படின்னா காற்று வீச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கஸ்ட் அப்படின்னா காற்று வீச்சு அப்படின்னு அர்த்தம். கன்ஸ் அப்படின்னா பனியாற்று காலம். ஓகேவா? அதே மாதிரி கெயில் அப்படின்னா பனிவீழ் படிவு. ஓகே, இந்த சின்ன வார்த்தைகள்லாம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பா நீங்க நோட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுல மறக்காம என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கலைச்சொற்கள் தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து ஹேல் ஸ்டோன் அப்படின்னா ஆலங்கட்டி. ஓகே, ஹேலோ அப்படின்னா ஒளிவட்டம். ஓகே, ஹேலோ அப்படின்னா ஒளிவட்டம். ஹேலோ கிளைன் அப்படின்னா ஓர்மை சரிவு. ஹேலோ கிளைன் அப்படின்னா ஓர்மை சரிவு. ஹார்டைட் அப்படின்னா பழுப்பு நிலக்கரி பிசின். ஹார்டைட் அப்படின்னா பழுப்பு நிலக்கரி பிசின். ஹாஸ்டட் அப்படின்னா கடும் புயல் மழை. ஹாஸ்டட் அப்படின்னா கடும் புயல் மழை அப்படின்னு அர்த்தம். ஹாஃப் அப்படின்னா புதுநீர் ஏரி. ஓகே, ஹாஃப் அப்படின்னா புதுநீர் ஏரி அப்படின்னு அர்த்தம். ஹாஸ் அப்படின்னா தூசு பனிமூட்டம். ஹாஸ் அப்படின்னா தூசு பனிமூட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 11வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஹாஸ் டிராப்லெட் அப்படின்னா தூசு பனிமூட்ட பனித்துளி. அந்த ஹாஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தூசு பனிமூட்ட பனித்துளி, அதுக்கு அது சம்பந்தமா தான் அந்த வார்த்தைகள் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஹேர்த் அப்படின்னா அடுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹேர்த் அப்படின்னா ஹெல்த் இல்ல, ஹார்த். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம உச்சரிக்கிறோம். ஸோ அடுப்பு அப்படின்னு அர்த்தம். இது வந்து புவியியல் சார்ந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்து ஹீவ் அப்படின்னா பிளவு இடைநகர்வு மேலிருப்பு. ஓகேவா? பிளவு இடைநகர்வு அப்படின்னா மேல் இருப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஹீலோட்ரோபிக் விண்ட் அப்படின்னா சூரிய வெப்பக்காற்று. ஓகேவா? ஹீலோட்ரோபிக் விண்ட் அப்படின்னா சூரிய வெப்பக்காற்று. ஓகே, ஹைபர்னல் அப்படின்னா குளிர் உறக்கம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அதாவது கூதிர் உறக்கம் கூட சொல்லுவாங்க. கூதிர் உறக்கம் மீன்ஸ் அந்த குளிர்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த கரடி எல்லாம் வந்து ஒரு கோடை கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, குளிர்காலம் உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து ஹைரோகிளிப் அப்படின்ட்டா பாறை குறுக்கீற்று. ஹைரோகிளிப் அப்படின்னா பாறை குறுக்கீற்று அப்படின்னு அர்த்தம். ஹைஃபாக் அப்படின்னா மலைச்சரிவு மூட்டம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைடைட் அப்படின்னா உயிரோதம். ஹை பிளைன் அப்படின்னா மேட்டு சமவெளி. பிளைன் அப்படின்னாலே சமவெளி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஹை பிளைன் அப்படின்னா மேட்டு சமவெளி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹைலாக் அப்படின்னா தாழ்குன்று. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹைலாக் அப்படின்னா தாழ்குன்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து 21வது கலைச்சொல் ஹில் சைடு ஏரியா அப்படின்னா மலைச்சாரல். ஹில் சைடு ஏரியா அப்படின்னா மலைச்சாரல். எக்ஸாம்பிளுக்கு ஹில் ஏரியா நம்ம மலைப்பகுதி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதுல ஹில் சைடு ஏரியா அப்படின்னா மலைச்சாரல் அப்படின்னு அர்த்தம். ஹிஞ்ச் லைன் அப்படின்னா மேல்மட்ட கடற்கரை. ஹிஞ்ச் லைன் அப்படின்னா மேல்மட்ட கடற்கரை. ஹிஸ்டோகிராம் அப்படின்னா பட்டை வரைபடம். ஹிஸ்டோகிராம் அப்படின்னா பட்டை வரைபடம். ஹிஸ்டோசால் அப்படின்னா கரிம ஈரமண். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹில் கிராப் கிரீப் அப்படின்னா குன்றடி மணர் ஊர்வு. ஹில் கிராப் அதாவது கிரீப் அப்படின்னா குன்றடி மண் ஊர்வு அப்படின்னு அர்த்தம். ஹார்ஸ் அப்படின்னா பிளவு பெரும்பாறை. ஓகேவா? ஸோ ஹார்ஸ் அப்படின்னா குதிரை அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஸோ இது வந்து புவியியல் சம்பந்தமா இருக்கிறனால ஹார்ஸ் அப்படிங்கிறத பிளவு பெரும்பாறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஹார்ஸ்ட் அதாவது எஸ்டி HORST அப்படின்னா பிளவிடை முகடு. ஓகேவா? பிளவிடை முகடு அப்படின்னு அர்த்தம். ஹாட் ஸ்பிரிங் அப்படின்னா வெந்நீர் ஊற்று. ஹாட் ஸ்பிரிங் அப்படின்னா வெந்நீர் ஊற்று. ஹாட் விண்ட் அப்படின்னா வெப்பக்காற்று. ஓகேவா? அதே மாதிரி ஹியூ அப்படின்னா சாயல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான கலைச்சொற்கள் அதெல்லாம். அடுத்து 31வது கலைச்சொல் ஹியூமிக் அப்படின்னா தாவரமற்கு. ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம். ஓகேவா? ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம் அப்படின்னு அர்த்தம். ஹமாக் அப்படின்னா பனிக்கட்டி குவியல். ஓகேவா? ஹமாக் அப்படின்னா பனிக்கட்டி குவியல். ஹைட்ரோகிராஃபி அப்படின்னா நீர்வள வரவியல். ஹைட்ரோகிராஃபினா என்ன? நீர்வள வரவியல். அடுத்து ஹைட்ரோலெக்கோலத் அதாவது பனிக்குன்று. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் பனிக்குன்று சம்பந்தமா. இல்ல தாழ்குன்று தான் பார்த்துருக்கோம். ஹீலாக் அப்படின்னா தாழ்குன்று அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இது வந்து பனிக்குன்று. ஹைட்ரோலேகோலித் அப்படின்னா பனிக்குன்று. ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரோலாஜி அப்படின்னா நீர்வள இயல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், LOGE ஒரு பாடத்தை பத்தி படிக்கக்கூடிய ஏதாவது நேம் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கலைச்சொற்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது மாதிரி ஹைட்ரோலாஜி அப்படின்னா நீர்வள இயல் அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோலைசஸ் அப்படின்னா நீரார் பகுப்பு. ஓகேவா? ஹைட்ரோமிக்கா அப்படின்னா நீர்த்த அபிரகம்.
ஹைட்ரோமிகா அப்படின்னா நீர்த்த அபிரகம் அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோ தெர்மல் அப்படின்னா நீர் வெப்ப ஆற்றல். ஹைட்ரோ தெர்மல் அப்படின்னா நீர் வெப்ப ஆற்றல். அடுத்து ஹைட்ரோ தெர்மல் சிந்தசிஸ் அப்படின்னா நீர்ம வெப்ப தொகுப்பு. ஹைட்ரோ தெர்மல் சிந்தசிஸ் அப்படின்னா என்ன? நீர்ம வெப்ப தொகுப்பு. ஓகேவா? ஸோ அடுத்து 41வது கலைச்சொற்கள். ஹைட்ரோலஜி அப்படின்னா மலை வீழ்ச்சியல். ஹைட்ரோலஜி அப்படின்னா மலை வீழ்ச்சியல் அப்படின்னு அர்த்தம். ஹைகோலஜி அப்படின்னா ஈரப்பதவியல். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேவா? அடுத்து ஹைட்ரோஜியாலஜி அப்படின்னா நிலநீரியல் புவி நீரியல். ஓகேவா? ஹைட்ரோஜியாலஜி அப்படின்னா நிலநீரியல் புவி நீரியல், இது ரெண்டுமே வரும். ஹைட்ரோகிராஃபி அப்படின்னா நீர்வள வரவியல். ஹைட்ரோகிராஃபி அப்படின்னா நீர்வள வரவியல். அதே மாதிரி ஃப்ராஸ்ட் அப்படின்னா உறைபனி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சின்ன சின்ன வார்த்தைகளை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃப்ராஸ்ட் அப்படின்னா உறைபனி. ஃபவுண்டர் அப்படின்னா நீரடி மூழ்குதல். ஓகேவா? ஃபவுண்டர் அப்படின்னா நீரடி மூழ்குதல். அதே மாதிரி ஹைட்ரோலைசேட் அப்படின்னா நீர் பகுளி. ஹைட்ரோலைசேட் அப்படின்னா நீர் பகுளி. ஹைட்ரோமீட்டர் அப்படின்னா நீர் அடர்த்திமானி. ஹைட்ரோமீட்டர் அப்படின்னா நீர் அடர்த்திமானி அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோமிக்கா அப்படின்னா நீர்த்த அபிரகம். ஹைட்ரோமிக்கா அப்படின்னா நீர்த்த அபிரகம். அடுத்து ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா புவி நீர்க்கோளம். ஹைட்ரோஸ்பியர்னா என்ன? புவி நீர்க்கோளம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து 51வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஸோ ஹைட்ரோ தெர்மல் அப்படின்னா நீர்ம வெப்ப ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோ தெர்மல் ஆல்ட்ரேஷன் அப்படின்னா நீர்ம வெப்ப மாற்றம். ஸோ ரெண்டுத்துக்கான டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபியூசைன் அப்படின்னா கனிமக்கரி. ஓகேவா? கேல் அப்படின்னா கடுங்காற்று. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேல் அப்படிங்கிறது கடுங்காற்று. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அடுத்து ஹைக்ரோமீட்டர் அப்படின்னா ஈரப்பதமானி. ஹிப்சோகிராஃபி அப்படின்னா கடல் மட்ட இட அமைப்பியல். ஹிப்சோகிராஃபி அப்படின்னா கடல் மட்ட இட அமைப்பியல். ஹைஃபோமீட்டர் அப்படின்னா கொதிநிலை உயரம். ஓகேவா? ஹைஃபோமீட்டர் அப்படின்னா கொதிநிலை உயரம் அப்படின்னு அர்த்தம். ஐசேஜ் அப்படின்னா பனியூலி. ஐசேஜ் அப்படின்னா என்ன? பனியூலி. ஓகேவா? ஸோ ஐஸ் பே அப்படின்னா பனி விரிகுடா. ஓகே, ஸோ அடுத்து ஐஸ் கேவ் அப்படின்னா பனிக்குகை. ஸோ கேவ் அப்படின்னா நம்மளுக்கு குகை அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து அதிகமான கலைச்சொற்களை இன்க்ளூட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 61வது கலைச்சொற்கள். ஐஸ் ராஃப்டிங் அப்படின்னா பனி மிதப்பு. ஐஸ் ராஃப்டிங் அப்படின்னா பனி மிதப்பு அப்படின்னு அர்த்தம். ஐஸ்பர்க் அப்படின்னா பனிப்பாலம். ஓகே, இல்லுவியேஷன் அப்படின்னா கூழ்ம மண் அடிப்படிதல். இல்லுவியேஷன் அப்படின்னா கூழ்ம மண் அடிப்படிதல் அப்படின்னு அர்த்தம். இம்பிரிகேஷன் அப்படின்னா செதில் கூட்டமைப்பு, மலரின் கூட்டமைப்பு. இது கண்டிப்பா நீங்க எழுதி வச்சிருக்கணும். இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த இம்பிரிகேஷன் அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தைகள் இருக்கு. செதில் கூட்டமைப்பு, மலரின் இதழ் அமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா கனிம மாசுகள். இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா கனிம மாசுகள். இன்க்ளைனேஷன் அப்படின்னா சாய்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்க்ளைனேஷன் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையா இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இனர்சியா அப்படின்னா உரல்மை அப்படின்னு அர்த்தம். இனர்சியல் தியரி அப்படின்னா உரல்மை கோட்பாடு. ஓகேவா? ஸோ இனர்டினேட் அப்படின்னா கரிம வளப்பொருள். ஓகே, இனர்டின்ட் அப்படின்னா அதாவது கனிம கிடையாது, கரிம வளப்பொருள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்ஃபில்ட்ரேட்டிஸ் அப்படின்னா வடிகட்டிகள். இன்ஃபில்ட்ரேட்ஸ் அப்படின்னா வடிகட்டிகள். நமக்கு தெரியும் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா வடிகட்டின்னு தெரியும். பட் இதுல இன்ஃபில்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதுக்கும் வடிகட்டிகள் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகி இல்ல வடிகட்டாத பொருள் அப்படி எதை வேணாலும் ஆப்ஷன் செட் பண்ணலாம் அவங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்கில்லையும் வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா? ஸோ அதனாலதான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் நியூவா இருக்கிற மாதிரி எக்ஸாம்ல கேட்கிற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலைச்சொற்கள் தான் நான் எட்டு வந்திருக்கேன். சும்மா ஏனோ தானோ அதெல்லாம் தேவையில்லாத அப்படின்னு நான் ஒரு ஓரலா எடுத்துட்டு சும்மா வீடியோ மட்டும் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுக்கல. உங்களுக்காக தான் கண்டிப்பா நான் ஒவ்வொன்றா பார்த்து இதெல்லாம் முக்கியமான அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நிறைய படிக்கிறத தாண்டி கொஞ்சமா படிச்சாலும் தெளிவா படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ ஓகேவா? ஸோ அடுத்து 71வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். இன்காட் அப்படின்னா பாலம் அப்படின்னு அர்த்தம். இன்லேண்ட் அப்படின்னா உள்நிலம். நமக்கு எல்லாம் தெரியும். ஐலேண்ட் அப்படின்னா தீவு அப்படின்னு தெரியும். இன்லேண்ட் அப்படின்னா உள்நிலம். இன்ஷேர் அப்படின்னா கரையோரம். இன்ஷேர் அப்படின்னா கரையோரம் அப்படின்னு அர்த்தம். இன்சாலிபிள் ஜோன் அப்படின்னா கரையா எச்சம். இன்சாலிபிள், சாலிபிள் அப்படின்னா கரையும் தன்மை அப்படி கொண்டதுன்னு அர்த்தம். இன்சாலிபிள் அப்படின்னா கரையாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்டர்கலேஷன் அப்படின்னா ஊடுகலத்தல். இன்டர்கலேஷன் அப்படின்னா ஊடுகலத்தல். இன்டர்ஃப்ளூ அப்படின்னா இடைநிலம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதி வச்சுக்கோங்க. இன்டர் மான்டெயின் அப்படின்னா மலை இடை. இன்டர் மான்டெயின் அப்படின்னா மலை இடை அப்படின்னு அர்த்தம். இன்டர்ஸ்டிஸ் அப்படின்னா பாறை இடுக்கு. இன்டர்ஸ்டிஸ் அப்படின்னா பாறை இடுக்கு. இன்டர்சியல் ஜோன் அப்படின்னா ஓதப்பாய்வு மண்டலம். இன்டர்சிடல் ஜோன் அப்படின்னா ஓதப்பாய்வு மண்டலம். அதே மாதிரி இன்வேஷன் அப்படின்னா முற்றுகை வழிந்த நுழைவு. இன்வேஷன் அப்படின்னா முற்றுகை வழிந்த நுழைவு. ஓகேவா? 81வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். அயன் ஷாட் அப்படின்னா இரும்பு குண்டு. ஓகேவா? ஸோ பேர்லேயே இருக்கு, ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிட முடியும். இர்ரெகுலர் கிறிஸ்டல் அப்படின்னா ஒழுங்கிலா படிகம். இர்ரெகுலர் கிறிஸ்டல் அப்படின்னா ஒழுங்கிலா படிகம் அப்படின்னு அர்த்தம். இன்அலோபேரிக் விண்ட் அப்படின்னா அழுத்த மாறா காற்று.
இன்அலோபேரிக் விண்ட் அப்படின்னா அழுத்தமாறா காற்று, ஐசோபார் அப்படின்னா சம அழுத்த கோடு, ஐசோபேத் அப்படின்னா சம ஆழக்கோடு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம புவியியல் நம்ம படிப்போம் இல்லையா, உங்க ஸ்கூல் புக் இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா தெரியும், ஐசோபார் ஐசோபேத் அப்படிங்கிறதுலாம். ஸோ இது ஸ்கூல் புக்ல இருக்கிறத தாண்டி இந்த கலைச்சொற்கள் பேரகராதி புவியியல் சார்ந்து இருக்கு இல்லையா, ஸோ அதுலயும் இது கொடுத்துருந்தாங்க. அதனாலதான் நான் மறுபடியும் எடுத்து உங்களுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஐசோ கார்ப் அப்படின்னா சம கரி அளவு கோடு, ஐசோ கிராடியன்ட் அப்படின்னா சம சரிவு கோடு, ஐசோ ஹெல் அப்படின்னா சம உவர்மை, அடுத்து ஐசோ ஹியூம் அப்படின்னா சம வெயில் கோடு. ஓகேவா? ஐசோ ஹியூம் அப்படின்னா சம வெயில் கோடு, ஐசோலித் மேப் அப்படின்னா சம ஈரப்பத கோடு. ஓகேவா? ஐசோலித் மேப் அப்படின்னா சம ஈரப்பத கோடு. அடுத்து அவ்வளவுதான் முடிய போகுது. ஐசோ ப்ளூவியல் அப்படின்னா மலை வீழ்ச்சியல், ஐசோ ப்ளூவியல் அப்படின்னா மலை வீழ்ச்சியல் அப்படின்னு அர்த்தம். ஐசோ பிக்னிக் அப்படின்னா சம அடர்த்தி கோடு, ஐசோ பிக்னிக் அப்படின்னா சம அடர்த்தி கோடு. ஐசோ ஹியர் அப்படின்னா சம நறுக்க கோடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஐசோ டெக் அப்படின்னா சம காற்று வேக கோடு. ஸோ இதெல்லாம் வந்து ஐசோன்னு ஆரம்பிக்குதுங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐசோ டிமிக் அப்படின்னா வளிமண்டல சமகால அளவு. ஓகேவா? ஸோ ஐசோடிமிக் அப்படின்னா சமகால, அதாவது வளிமண்டல சமகால அளவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஐசோடோப் அப்படின்னா ஓரக தனிமம், ஐசோட்ரோபிக் அப்படின்னா திசை சீர், ஜாயிண்ட் பிளேன் அப்படின்னா இணைப்பு தளம், அடுத்து கயோலின் அப்படின்னா வெண்களிமண். ஓகேவா? கயோலின் அப்படின்னா வெண்களிமண். ஐசோஹெல் அப்படின்னா சம ஈர்ப்பு மதிப்பு கோடு, ஐசோஹேல் அப்படின்னா சம ஈர்ப்பு மதிப்பு கோடு. ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம 100 கலைச்சொற்கள் பார்த்துருக்கோம். 100மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கலைச்சொற்கள் ஆல்ரெடி நான் 200 கொடுத்துருக்கேன். ஸோ டைம் இருக்கிறவங்க கண்டிப்பா அதையும் பார்த்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில முக்கியமான கலைச்சொற்கள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, பஸ்ஸில் போகிறப்போ இல்லை ஃப்ரீயாக போர் அடிக்கிறப்போ அப்போல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமில் எப்படி திங்க் பண்ணி போடுறது, நிறையா நம்ம படித்ததை தாண்டி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக கேட்குறோமோ அது நம்மளுக்கு மைண்டில் சீக்கிரமே ஸ்டோர் ஆகும். நம்மளுக்கு அந்த டைமில் ஞாபகம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் படிக்கிறத தாண்டி அதிகமாக நம்ம கேட்டாலே கூட போதும், சில விஷயங்கள் நம்மளுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகி நின்றும். ஓகேவா? 10 தடவை படிக்கிறத தாண்டி 1 or 2 டைம் நம்ம கேட்டோம் அப்படின்னாலே போதுமான அளவு. ஓகேவா? டைம் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா அப்படி, அதாவது டைம் இருக்கப்போ நம்ம வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த அப்போலாம் வந்து கலைச்சொற்கள் அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த டாபிக் அதிகமாக கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் மறுபடியும் ரிவிஷன் கொடுத்துட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் நான் கொடுக்கேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முடியாதது